நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஜூலை 23. யூஸ்வலாக இந்த இதை பிளாக் ஜூலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பிளாக் ஜூலைங்கிறது நமது அண்டை நாடான இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்கள் ஒரு போராட்டம் நிகழ்த்தினாங்க. அதை அந்த நாட்டினுடைய அரசு, இலங்கை அரசு நல்ல இரும்பு கரம் கொண்டு அடக்கியதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈழப்போர் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட அந்த போர், அதை பற்றி தான் அதுதான் இந்த கருப்பு ஜூலை அப்படின்னு ஜூலை மாதத்தில் 23ஆம் தேதியில் குறித்து பேசப்படுறது. ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்கிரிபன்சி இருக்குது. என்னென்னா, ஜூலை 23 ஆக்சுவலாக இதனுடைய ஜூலை கருப்பு ஜூலைன்னு சொல்கிறது தமிழர்கள் பெருவாரியாக தமிழர்கள் கலவரத்தில் அவர்கள் கொல்லப்பட்டதைத்தான் கருப்பு ஜூலை அப்படின்னு தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளாக பேசப்படுது. இப்போவும் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வடை சுடுறவங்க, கதை விடுறவங்க எல்லாரும் அதே தான் பேசிகிட்ருக்குறாங்க. தமிழர்கள் கொல்லப்பட்டதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழர்கள் ஜூலை கொல்லப்பட்டது ஜூலை 24 தமிழர்கள் கொல்லப்படுற அந்த கலவரம் ஆரம்பிக்குது. ஒரு வாரம் அது நிகழ்ந்திருக்கு. 24லேருந்து கிட்டத்தட்ட 29, 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கலவரங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த கலவரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் யாரும் தமிழ்நாட்டில் பேசுகிறதே இல்லை. நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஈழப்போரை பற்றி தமிழ்நாட்டில் பேசப்படுறது அத்தனையுமே பொய், கப்சா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது தமிழர்கள் மேலே தவறே கிடையாது, இலங்கை அரசு மட்டும்தான் தப்பு செய்தது அப்படிம்பாங்க. இலங்கை அரசுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிங்களர்கள் தான் தப்பு செய்தாம்பாங்க. எல்லாத்தையும் இன ரீதியாக, மொழி ரீதியாக தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுவாங்க. நம்ம சீமான் பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆனால் சீமான் வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் மற்றவர்களும் இதே பொய்க்கதைகளை தான், முக்கியம் நம்ம அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே, முக்கியமாக இடதுசாரி அரசியல்வாதிகள் எல்லோருமே பொய்யான தகவல்களைத்தான் நமக்கு ஈழப்போரை பற்றி சொல்லிக்கிறது இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. அப்போது ஆக்சுவலாக நடந்ததுன்னா 23ஆம் தேதி போர், அதுதான் ஆரம்பம். ஒரு 26-30 வருஷம் நடந்த மோசமான ஆயுத போர்னுடைய ஆரம்பம்னா அது ஜூலை 23 தான். அன்னைக்கு விடுதலை புலிகள் ஒரு குரூப் சேர்றாங்க. ஒரு குரூப் ஒரு 20 பேர், சில இதில் 20 பேர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, சில ரெக்கார்டுகளில் 25 பேருங்கிறாங்க. பட் இந்த 20 பேர் இருக்கிற குரூப் சேர்ந்து இலங்கை இராணுவத்தினுடைய ஒரு ரெகுலராக போகிற அந்த ரோந்து போகிற அந்த இதற்குள்ளே ரோந்து ட்ரூப் அந்த போகிறத அவர்களை தாக்கி இருக்கிறாங்க. அவங்க ரோந்து போகிறது இராணுவம் அன்றைக்கி ரோந்து போகிறது 2 இதில் போயிருக்கிறாங்க. ஒரு ஜீப்பும் அப்புறம் இன்னொரு டாட்டா ஒரு இதுலேயும் வேன்லேயுமா 2 இதில் போயிருக்கிறாங்க. டாட்டா ஆக்சுவலாக ஹாஃப் வேன் அப்படின்னு நம்ம சொல்லணும், இல்லாட்டி ஹாஃப் ட்ரக் அப்படிங்கிறது, ஃபுல் சைஸ் ட்ரக் இல்லாமல் ஹாஃப் ட்ரக்கு. இதில் அவர்கள் 15 பேர் ரோந்து போயிருக்கிறாங்க. அவங்க யூஸ்வலாக இது ஒரு பாதுகாப்பு பந்தோபஸ்து போகிற அந்த இது போடுறாங்கன்னு சொல்லி பேட்ரோல் போகிறாங்கன்னு சொல்லும்போது அப்படித்தான் அவங்க போகிறாங்க. போகும்போது அதில் ஒரு பெரிய ஒரு செகண்ட் லெஃப்டினன்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. பாக்கி எல்லாரும் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிற இவங்க தான், சோல்ஜர்ஸ் தான். இவர்களை அவர்கிட்ட அந்த லெஃப்டினன்ட் கிட்ட மட்டும்தான் ஒரு ஸ்டென்கன் இருக்குது. மற்றவங்க கிட்ட எதுவும் கிடையாது. சும்மா பேருக்கு சில இந்த நம்ம வழக்கமாக நம்ம போலீஸ்காரங்க கையில் கொடுக்குறோம் பயனட்டோட ஒரு சாதாரண அந்த சிங்கிள் ஷாட் கன்னு, அது மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. வேறு எதுவும் யாரும் பெரிய ஆயுதங்களும் எடுத்துகிட்டு போகலை. இவர்களை விடுதலை புலிகள் திருநெல்வேலிங்கிற இடத்துல, அது ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கிட்ட வச்சு ஆம்புஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவேவும் அவங்க ரெகுலராக அந்த வழியில் பேட்ரோல் போவாங்கங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அந்த போகிற வழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணி வெடிகளை பதிச்சு வைக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பதிச்சு வச்சுட்டு அதுக்கு 2 பக்கம், ரோடுக்கு 2 பக்கமும் கட்டடங்கள் இருக்குது. அந்த கடைகள் அந்த இதுக்குள்ளே போய் ஒரு கடையினுடைய மாடியில் போய் இருந்துக்கிட்டு அங்கே டெட்டோனேட்டர் வச்சிட்ருக்கு, அதை வச்சுட்டு அங்கே காத்துட்ருக்குறாங்க. முக்கியமாக நம்ம இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்கன்னா பிரபாகரன் இந்த இதில் கலந்துக்கல. பிரபாகரன் எப்பொழுதுமே பெரும்பாலும் எந்த இதுலேயும் டைரக்ட் கம்பேர்ட்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரியான இதுலேயோ அவர் கலந்துக்கிட்டதில்ல. அவர் கலந்துக்கிட்ட ஒரே இதுனா ஆல்ஃப்ரெட் துரையப்பா அப்படிங்கிறவரை கொலை செய்கிறதுல மட்டும்தான். அப்போ ஒரு ரொம்ப யங்காக இருந்தப்போ அப்போ அதில் கலந்துருக்காரு. ஆனால் அவரால் சுடவே முடியலை அப்படிம்பாங்க அங்கே உள்ளவங்க.
யார் அந்த இதில் பாதிக்கப்பட்டவரே சொல்கிறார். ஆல்ஃப்ரெட் துரையப்பா கூட அதே காரில் பிரயாணம் பண்ணவர். அவர் உட்கார்ந்துருந்த ரைட் சைடு தான் வந்து பிரபாகரன் வந்திருக்கிறாரு. பிரபாகரன் வந்து கன்னை பிடிச்சிக்கிட்டே நின்னாரே தவிர சுடலை அப்படின்ட்டுன்னு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓங்கி பிரபாகரன் அடி வயிற்றில் மிதிச்சிருக்கிறாரு. பிரபாகரன் கீழே விழுந்ததும் அவர் தப்பிச்சு ஓடி போய் அங்கே இருக்கிற ஒரு ஜூஸ் கடைக்கு பின்னாடி அவர் ஒழிஞ்சுக்கிட்டார். ஆனால் வந்தவங்க மொத்தம் 4 பேர். அதில் இந்த 4 பேரில் ஒருத்தங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஆல்ஃப்ரெட் துரையப்பாவை கொலை பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் ஓடும்போது பிரபாவா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. பிரபாகரன் எந்திரிச்சு ஓடி இருக்கிறார். எல்லாம் போயிட்டாங்க. பிரபாவான்னு கூப்பிட்டது வந்து லோகநாதன் அப்படிங்கிறவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒன்றில் தான் வந்து பிரபாகரன் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆனதாக நம்ம கேள்விப்படுறோம். வேறு இதுலேயும் அவர் டைரெக்டாக அங்கே வந்து இது பண்ணுறதில்ல. இதில் பர்டிகுலர் இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து செல்லக்கிளி அப்படிங்கிற ஒருத்தரும், அப்புறம் கிட்டு, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான அந்த பேர் அது தெரியும் இல்லையா, சதாசிவம் கிருஷ்ணகுமார் அலையஸ் கிட்டு வந்து அவரும் தான் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இன்னும் கூட வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 18 பேரும் இருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்மி பெட்ரோல் வரும்பொழுது இவங்க மாடிகள், அந்த கட்டடங்களில், முக்கியமாக மாடிகளில் உயரமான இடங்களில் பதுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது பக்கத்தில் வந்ததுமே அதில் நல்ல வசதியாக வந்து டெலிகம்யூனிகேஷன் வேலை நடக்குது. எல்லாம் குழி தோண்டி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த குழிகளில் தான் வந்து ரோட்லேயே அவங்க இதையெல்லாம் பதிச்சு வச்சுருந்துருக்குறாங்க, இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை. அப்போ அந்த வண்டிகள் வந்ததுமே வந்து அந்த ஜீப் வந்ததும் அதை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பிளாஸ்ட் பண்ணதுமே நிறைய ஆல்மோஸ்ட் எல்லோரும் 13 பேர் அதில் இறந்துட்டாங்க. இல்லாட்டி சில பேர் வந்து உயிரோடையும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்க கீழே விழுந்ததும் மேலே கட்டடத்தினுடைய மாடியில் இருந்தவங்க அந்த கீழே இருக்கிறவங்கள பார்த்து மறுபடியும் சுட்டு பாக்கி உயிரோடு இருந்தவர்களும் காயம்பட்டவர்களையும் எல்லாரையும் கொலை செய்திருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் அதில் தப்பிச்சிட்டாங்க. 2 பேர் கார்போரல்ஸு அவங்க வந்து தப்பிக்கிறாங்க. அவங்க தான் நடந்தது என்னங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்மி வருது, எல்லாம் நடக்குது. அப்போது இதில் 13 பேர் இராணுவ வீரர்கள் இறக்குறாங்க. எல்லாருமே சிங்களர்கள். இந்த சிங்களர்களுடைய மரணம் இல்லாட்டி இவர்களுடைய படுகொலை தான் மிகப்பெரிய இல்லாட்டி மிக மோசமான இந்த ஈழப்போரினுடைய ஆரம்பம்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்னதாக கலவரங்கள் நடக்கிறது, மாணவர்கள் கலவரங்கள், பொதுமக்கள் கலவரங்கள் 2 பக்கமும் நடக்கும். 2 பக்கமும் வந்து ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுறது, இவர்களே ஒருவருக்கு ஒருவர் வந்து அடிச்சுக்கிறது, இவங்களுக்குள்ளேயும் சில மரணங்கள் இதெல்லாம் இருந்ததே தவிர பெரிய அளவிலான ஒரு இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது வந்து இந்த இதில் தான் ஆகுது. அப்போ இந்த 13 பேரினுடைய உடலும் எடுத்துகிட்டு போய் கொழும்பில் வச்சு எல்லா உடல்களும் அங்கே கொண்டு போகப்படுது. இதை பற்றி நிறைய பொய்யான தகவல்கள் இருக்கிறதே பார்க்குறோம். இப்போ கூட மன்னன் வந்து ஒரு இதில் மன்னனும் இந்த வருண்றவங்களும் உண்மையிலே வெக்கமாக இருக்குது. இவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, உண்மையிலேயே வந்து எவ்வளவு தூரம் இவங்க மனங்களில் வந்து வன்மமும் வக்கரமும் குடியிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. எல்லாம் பொய்யா தான் பேசுகிறாங்க. அதில் மன்னன் சொல்கிறாரு, வேணும்னே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுன்னு தான் இந்த உடல்கள் எல்லாத்தையும் கொழும்புக்கு கொண்டு போனாங்க, எல்லாருக்கும் தெரியட்டோன்னு அப்படின்றாரு. அவரே கொஞ்ச நேரம் கழித்து என்ன சொல்கிறாரு, இதை பற்றிய எந்த செய்தியும் பத்திரிகைகளில் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து இதை வச்சு கலவரம் பண்ணணும்னு நினச்சிருந்தா கவர்மெண்ட் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் நியூஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படி செய்யலையே அந்த கவர்மெண்ட்டு. சத்தமில்லாமல் எல்லா பாடிஸையும் கொண்டு போய் கொலம்போவில் வச்சு அங்கே வந்து தான் அடக்கத்திற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் அங்கே வர்றாங்க. அங்கே வச்சு அங்கே வந்து பரியல் வந்து நடக்குது. அங்கே ஒரு கல்லறை தோட்டத்தில் பரியல் நடக்குது. அப்போ அங்கே வந்திருந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனக்கொதிப்பு ஏற்படுது. நம்மளுடைய இராணுவ வீரர்கள் 13 பேரை இப்படி படுகொலை செய்துட்டாங்க இவங்க அப்படிங்கிற ரொம்ப கோவப்படுறாங்க. முக்கியமாக ஆர்மியே வந்து பெரிய கோவப்படுது. நம்ம இதில் புல்வாமாவில் வந்து நம்ம சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டா, இல்லை காஷ்மீரில் அடிக்கடி நமக்கு இது நடக்கிறதா, இப்படி யாராவது அட்டாக் ஆகிட்டா நமக்கு எவ்வளவு தூரம் நம்மெல்லாம் வருத்தப்படுறோம். நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இத்தனை பேரை இவங்க கொண்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு நம்ம வருத்தப்படுறோம். அதே மாதிரியான உணர்வு தானே சிங்களனுக்கும் இருக்கும். அவன்னா மனுஷன் இல்லையா? அவனுக்குன்னா குடும்பம் இல்லையா? பிள்ளைக்குட்டி இல்லையா? அந்த பிள்ளைக்குட்டிகளும் அங்கே உட்காந்து அழுது இருக்கும் இல்லையா? 13 பேரை வந்து உயிரை கொடுத்ததுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆர்டினரியாக வந்து பெட்ரோல் தானே போனாங்க. அவங்க கூட ஒரு கம்பேட்டில் இல்லையா? அப்போ ரைட்டு. அப்போ வந்து
அந்த பரியல் முடிஞ்சதும் அந்த அடக்கம் பண்ணுறது முடியும் போது, அப்போ அதே நேரத்தில் அங்கே இருந்த தமிழர்கள் சிலர் தேவையில்லாத சில கமெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறது, சில கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுன்றது தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்கள அங்கே வச்சே அடிச்சிருக்காங்க. எங்கே அந்த கல்லறை இதில் வச்சேமோ சில தமிழர்களை அவங்க தாக்கி இருக்கிறாங்க, சிங்களர்கள் கேலி கிண்டல் பேசின தமிழர்களை. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுவேமோ பக்கத்தில் இருந்த இடங்கள்லையும் கடைகளுக்கும் அதே மாதிரி போய் கடைகளை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க, நெருப்பு வச்சுருக்கிறாங்க. இப்படி ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டடாக வரிசையாக எல்லா கடைகளுக்கும் பல இடங்களுக்கு வீடுகளுக்கும் இவங்க நெருப்புகள் வைக்கிறது, மக்களை அடித்து துன்புறுத்துறது, கொலை பண்ணுறது எல்லாம் அப்போ ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிடுச்சு. எல்லாரும் கலவரம் பண்ணுறதுன்னு ஆரம்பித்து இந்த 4000 5000 பேரும் சிங்களர்கள் சேர்ந்து இது பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவு கலவரம் நடக்குது. ஏராளமான தமிழர்கள் அதில் இறக்குறாங்க. கவர்மெண்ட் கணக்கு 400 500ன்னு சொன்னாலும் அது 3000க்கு மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. நிறைய பேரினுடைய வீடுகளும் கடைகளும் தீக்கிரையாக்கப்பட்டது. அவர்கள் வீடுகளை இழந்தார்கள். அதுதான் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வு. சரி, இத்தனைக்கும் காரணமான விடுதலை புலிகள் எங்கே இருந்தாங்கன்னு கேட்குறீங்களா? அதுதான் எல்லாரும் கேட்டுக்க வேண்டியது. முக்கியமாக தமிழ்நாட்டில் மாவீரன் பிரபாகரன், மேதகு பிரபாகரன் சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்போவாவது எங்கேயாவது பிரபாகரன் நின்று அந்த மக்களை, தமிழ் மக்களை பாதுகாத்திருக்கிறாரா? எப்போவாவது? எல்லா இடங்கள்லையும் ஆள் ஏமாந்திருக்கும் பொழுது, அசந்து இருக்கும்போது போய் தெரியாமல் அட்டாக் பண்ணிவிட்டு ஓடி போய், புலிகள்லாம் ஓடியெல்லாம் போகாது, எலிகள் தான் ஓடி போய் எங்கேயாவது பதுங்கிக்கும். ஓடி போய் எங்கேயாவது காட்டுக்குள்ளே பதுங்கிக்க வேண்டியது. பாதிக்கப்பட்டவங்க சும்மா எப்படி இருப்பாங்க? அவங்க திருப்ப ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக திருப்ப அவங்களும் அட்டாக் பண்ண வருவாங்கல்ல. அப்படி வர்ற மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் கையில் கிடச்சாங்களோ அந்த அவங்களத்தானே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் தாக்கப்பட்டது இந்த விடுதலை புலிகளினுடைய அட்டாக்குக்கு அப்புறம் தான். இந்த விடுதலை புலிகள் சிங்களர்கள் அட்டாக் பண்ணுவாங்க. அதற்கு பதிலடியாக வரும்பொழுது விடுதலை புலிகள் அங்கே இருக்க மாட்டாங்க. அதற்கு பதில் அப்பாவி தமிழர்களை அவர்கள் அட்டாக் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு. மன்னர் அதை பற்றி பேசவே இல்லை. அங்கே அப்படி பண்ணாங்க, அந்த இடத்துல 300 பேரை கொன்னாங்க, இங்கே 300 பேர் 400 பேரை கொன்னாங்கன்றாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும், அண்டர்லைன் தட் அகெயின், ஒவ்வொரு தடவையும் விடுதலை புலிகள் சிங்களர்களை தாக்கி, சிங்களர்களையோ இல்லாட்டி இஸ்லாமியர்களையோ தாக்கி அவங்கள கொன்றதற்கு அப்புறம்தான் பதிலடியாகத்தான் தமிழர்கள் திருப்ப அட்டாக் பண்ணப்பட்டாங்க. அதில் பல தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க. நடந்த அத்தனை சம்பவங்களுக்கும் விடுதலை புலிகள் தான் காரணங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன் சரி, பிளாக் ஜூலையில் இப்படி ஒரு ஆர்மி பெட்ரோலையேமோ 15 பேரை கொன்றணும்னு விடுதலை புலிகள் முடிவு பண்ணாங்கல்ல, என்ன தான் நினச்சாங்க? இவங்க என்ன மாதிரி தாட்டில் இருந்தாங்க? என்ன அறிவு இருந்தது? மிகப்பெரிய இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்களே, இவங்க என்ன தான் நினச்சாங்க? ஒரு ஆர்மியில் 15 பேரை ஒன்றா கொன்னுட்டேன்னா, ஐயையோ பிரபாகரன் இல்லாட்டி விடுதலை புலிகள் கொன்னுட்டாங்களே, உடனே அவங்க கேட்குற நாட்டை நம்ம தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு இலங்கை அரசு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க என்ன நடக்கும்? இந்த குறைந்தபட்ச அண்டர்ஸ்டாண்டிங் கூட இவங்களுக்கு இல்லையா? விடுதலை புலிகள் அமைப்பில் 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்க யாரும் கிடையாதும்பாங்க, எக்ஸப்ட் 1 or 2 people. எல்லாருமே அதுக்கு கீழே தான். அவங்க கேள்வி கேட்கும்போது, அமைப்பில் சேர்க்கும் போதே முதல்ல கேட்குற கேள்வி அதான்னு சொல்லுவாங்க, என்ன படிச்சிருக்கான்னு. 10க்கு மேலே யார் படிச்சிருந்தாலும் நீங்கள் வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பிடுவாங்கன்னு. இல்லையா, சித்திரவதை முகாமுக்கு அனுப்பி, வெளியே அனுப்பிச்சா ஆபத்துன்னா சித்திரவதை முகாமுக்கு அனுப்பி கொன்றுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். 2வது, நீ எந்த ஜாதி அப்படின்னு, ஜாதியை பற்றியே பேச மாட்டாங்க இவங்கன்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக ஜாதி கேட்கப்படும். 3வது கேள்வி, முக்கியமான கேள்வி எது தெரியுமா? பிரபாகரன் சொன்னால், உங்கள் மேதகு பிரபாகரன் தலைவர் சொன்னால் உங்கள் அம்மா அப்பாவை கூட நீ கொலை பண்ணுவியா, கொல்லுவியா அப்படிங்கிறது தான் 3வது கேள்வி. இந்த 3 கேள்விகள் மட்டும்தான் ரெக்ரூட்டர் எல்லார்கிட்டையும் விடுதலை புலிகள் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இவங்கள 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்க யாரும் கிடையாது தான். பட் இருந்தாலும் படிப்பு அவசியமே இல்லை. காமன் சென்ஸுக்கு படிப்பு அவசியம் இல்லை. ஒரு 15 இராணுவ வீரர்களை கொன்னுட்டா இவர்களுக்கு தனி நாடு கொடுத்துடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? கேட்டேன்னா இவருடைய நண்பர் ஒருத்தரை கொன்னுட்டாங்க அப்படின்னு, யார், சார்ல்ஸ் ஆண்டனிங்கிறவரால் அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
சரி, அந்த சார்ல்ஸ் ஆண்டனி என்ன பண்ணார்? அது கம்பேட்டில் தானே இறந்தாங்க. அவர் விடுதலை புலி தானே. துப்பாக்கியோட யூனிஃபார்மோட துப்பாக்கியை எடுத்துகிட்டு போய் ஆர்மி அவர் அட்டாக் பண்ணும்போது தானே பதிலுக்கு அட்டாக்ல அவரும் இறந்தார். அப்போ இவங்க தான் தியாகம் பண்ணுறதுக்குன்னே வந்தவங்களாச்சு. உயிர் வந்து எப்படியும் போகும்னு இவங்களுக்கு தெரியும். ஆயுதம் எடுத்துகிட்டு போகும்போதே இவங்களுக்கு தெரியும், இவனும் அடுத்தவனை கொல்லுவான், அடுத்தவனும் இவனை கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எங்களை கொன்னுட்டாங்க, அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்கள கொல்லுவோன்னா, அப்போ அவங்களும் அதை தானே நினைப்பாங்க. எங்களை கொன்னுட்டா நாங்கள் அவங்கள ஒட்டுமொத்தமாக கொல்லுவோன்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. இதனால் பாதிக்கப்பட்டது யார்? அப்பாவி தமிழ் மக்கள். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸில் கூட, ஒரு கொரில்லா அட்டாக்கில் கூட விடுதலை புலிகள் அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்னதே கிடையாது. ஓடி தப்பிச்சு போய் இவங்க பாதுகாப்பாக ஒழிஞ்சுக்கிடுவாங்க. அப்பாவி பொதுமக்கள் தான். இதை விடுதலை புலிகள் ஆக்சுவலாக அதை எதிர்பார்த்துருக்குறாங்க, அவங்க அதை ரசிச்சிருக்காங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா, இப்போ இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு சிங்கள இராணுவம் இல்லாட்டி இலங்கை இராணுவம் வந்து தமிழர்களே இல்லை, இராணுவம் இல்லை, இப்போ யார் பாதிக்கப்பட்டாங்க, இராணுவமோ பொதுமக்களோ வந்து இங்கே பதிலுக்கு ஏதாவது அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ அவர்கள் மீது மக்களுக்கு என்னது, அவங்களுக்கு கெட்ட பெயர் கிடைக்கும் இதனால் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சுருக்காங்களே தவிர, ஓடி போய் இப்படி அட்டாக் பண்ணிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறதே தவிர, இவங்க ஒருபோதும் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக நின்றதே இல்லை, ஒருபோதும் நிற்கலை. சரி, இது கருப்பு ஜூலையில் நடந்தது இந்த நிகழ்வுகள். இதற்கு அப்புறமா வந்து என்ன ஆகுது? தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. வீடுகளை இழந்தார்கள், குடும்பங்களை இழந்தாங்க, நிறைய பேர் உறவுகளை இழந்தார்கள். அங்கே இருக்கிறது இன்னும் பாதுகாப்பு இல்லைன்னு பல பேர் வந்து அங்கேருந்து வெளியேறினார்கள். அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறி வேறு பகுதிகளுக்கு, இலங்கையின் வேறு பகுதிகளுக்கும் போனாங்க, வேறு நாடுகளுக்கே வந்து போயிட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேறு நாடுகளுக்கு போனவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க இல்லை. நிறைய பேர், பாதி பேரில் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டவர்கள்னா, பாக்கி உள்ளவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இலங்கையில் இருக்கிறத விட வெளிநாடுகளில் வாழ்கிறது ரொம்ப வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு, நல்ல வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு எல்லோருமே என்ன சொன்னாங்க, எங்களுக்கும் வந்து விடுதலை புலிகளால் எங்களுக்கும் இராணுவத்தாலேயும் விடுதலை புலிகளால் தங்களுக்கு ஆபத்துன்னு யாரும் சொன்னதே இல்லை. இராணுவத்தினால எங்களுக்கும் வந்து நாங்களும் அரசியல் அகதிகள், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால் நாங்கள் அரசியல் அகதிகள், எங்களுக்கு வந்து தஞ்சம் கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போவும் இன்னும் கேட்குறவங்க இருக்கிறாங்களாம். ஆனால் இப்போ வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு அவங்க ஏதாவது ஆதாரங்கள்லாம் கேட்குறாங்க. முதல்ல வந்து மொத்தமாக இவங்க போகும் பொழுது யாரும் ஆதாரங்கள் கேட்கல. ஆனால் இவங்க இந்த பிளாக் ஜூலை மற்ற இந்த கலவரங்களை மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளேட் பண்ணி, ஏதாவது சின்னதை பெருசாக்கி பேசி தான் நிறைய நாடுகளில் இவங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, 23, 24 இப்படி போச்சு. 23ஆம் தேதி விடுதலை புலிகள் இராணுவ வீரர்களை கொன்றார்கள். 13 இராணுவ வீரர்களை கொன்றார்கள். 2 பேரை மிக கிரீவியஸாக இன்ஜூர் பண்ணாங்க. 24ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஒரு 4-5 நாளைக்கு அவர்கள் பதிலுக்கு சிங்களர்களும் இலங்கை இராணுவத்தின் துணையோடு வந்து தமிழர்களை அழித்தார்கள். ஆனால் அப்போ ஆரம்பித்து வச்சது யார்? விடுதலை புலிகள் தான். பிளாக் ஜூலைக்கு காரணம் வந்து இன்னும் இலங்கை அரசுன்னோ சிங்களர்கள்னோ சொல்கிறது தவறான வாதம். விடுதலை புலிகள் தான் ஆரம்பித்து வச்சாங்க. இது வந்து ரொம்ப நமக்கு இதை பற்றி பேசும்பொழுது எல்லாருமே இன்றைக்கி மன்னன் வந்து அதே மாதிரி பேசும்பொழுது நிறைய பொய்யான தகவல்கள் நிறையா சொல்கிறாரு. நமக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இவங்க இப்போ இந்த இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதில் இருந்துன்னா, வன்முறையின் மூலமாகவோ இல்லை கொஞ்சம் ஆயுதங்கள் வாங்க பணம் இருந்தால் போகிறோம், நம்ம உடனே தனக்கு தனி நாடு வாங்கிக்க முடியும்னு ஒரு அமைப்பு வந்து நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், ஆகாத வேலை, அது என்றைக்குமே நடக்காத வேலை அப்படிங்கிறத இந்த ஈழப்போர் எல்லாருக்கும், அவங்களுக்கு மட்டுமில்லை பிற நாடுகளுக்கும் நம்மளை போகிற அண்டை நாடுகளுக்கும் மிக தெளிவாக உணர்த்தி இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே உணர்ந்து தான் இருக்கிறோம். ஏன் இலங்கை தமிழர்களே நிறைய பேர் உணர்ந்து தான் இருக்கிறாங்க. அது ஒரு இப்போ இது நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளே நிறையா வந்து பல இதுகளில் பார்க்குறோம் இலங்கை தமிழர்கள் பேசுகிறத. நடந்ததை நாங்கள் மறந்து நாங்கள் இதில் இருந்து வி வாண்ட் டு மூவ் ஆன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இழப்போரில் கலந்துக்கிட்ட அந்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அப்போ இன்றைக்கி அப்பாக்களா
தாத்தாக்களா மாமாக்களா எல்லாம் இருக்கிற அந்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இவர்கள் பட்ட அந்த வலிக்கு ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இவங்க இன்னும் திரியிறாங்கங்கிறதும் நமக்கு தெரியும். மன்னன் அதை மிக தெளிவாக அவன் மன்னனுக்கும் மண்டைக்குள்ளே இதுதான் புகுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மன்னன் அதே தான் பேசுகிறான். என்ன இவங்கெல்லாம் வந்து இதையெல்லாம் மறந்துட்டு இருக்க முடியுமா, மறந்துட்டு இவங்களோடெல்லாம் சேர்ந்து வாழ முடியுமா இனிமேல் அப்படின்னா, இது எந்த வகையான எந்த மாதிரியான எண்ண ஓட்டம் இது? நாடுகளில் எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனையோ வரும், கலவரங்கள் எவ்வளவோ நடக்கும். ஆனால் 2 தரப்பும் அதை பற்றி பேசி உண்மையை பேசி அலசி ஆராய்ந்து ஒரு ரீகன்சிலேஷனுக்கு வந்து அவர்கள் அங்கேருந்து இனி அடுத்த ஸ்டேஜுக்கு போக பார்க்கணுமே தவிர, இதையெல்லாம் மறந்துட்டு வாழணுமா நாங்கள்லாம் வாழணுமா அப்படின்னு அப்படியே ஏதோ இவர் இலங்கைக்காரர் மாதிரியும் இவர் இந்தியாவை சேர்ந்த ஆளே இல்லாத மாதிரியும் இவர் பேசுகிறாரு. இவருக்கு வந்து இந்த இலங்கை தமிழர்கள், முக்கியமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து நிறையா பேர் இவருக்கு பணம் செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். இவரை வெளிநாட்டுக்கு இதை ரெகுலராக கூப்பிடுறாங்க. நார்வே போனார்னு தெரியும். அப்புறம் யுஎஸ்ஏயில் கிட்டத்தட்ட 2 மாதம் ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போய் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க. யாரெல்லாம் மன்னன், மணியரசன், மாசோ விக்டர் எல்லாருமே பேசினது எல்லாம் என்னது? தெலுங்கர் வெறுப்பு, திராவிட வெறுப்புங்கிற பேரில் தெலுங்கர் வெறுப்பு, பொய்யான வரலாறுகள் ஏராளமாக. இவங்களை கூப்பிட்டது அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டவங்கன்னா ஃபெட்னாங்கிற அமைப்பு. ஃபெட்னாங்கிறது தமிழ் அமைப்பு, ஆனால் அதில் முழுக்க இன்றைக்கி இருக்கிறவங்க ஈழத்தவர்கள் மட்டும்தான். நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் இல்லாட்டி நம்ம தமிழ் இனத்தவர்கள் தெலுங்கர்களையும் வெளியேற்றிட்டு இவங்க இப்போ அவங்க வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாம் அந்த பேச்சுகளெல்லாம் கேட்டோன்னா அவ்வளவும் வன்மம் நிறைந்தது, விஷம் தோய்ந்த வார்த்தைகள், மக்களுக்குள்ள பிரிவினையையும் பிளவையும் ஏற்படுத்துகிற மாதிரியான அதை மட்டும்தான் பேசுகிறாங்க. தமிழ் பேசுகிறவன் வேறு, மற்ற பிற மொழியாளர்கள் வேறு. இவர்கள் எல்லாம் என்றைக்கும் சேர்ந்தே வாழ முடியாது. பிற மொழியாளர்கள் எல்லோருமே எப்போவுமே தமிழனை கொல்லணும்னு தான் நினைப்பாங்க. அதனால நம்ம உஷாராக இருந்துக்கணும். அதனால் நம்ம முந்திக்கிட்டு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறவங்க அப்போ இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க தெரியல. இல்லையா அமைதியாக இருக்கிறவங்களன்னா அப்போ நீங்கள் மற்ற பிற மொழியாளர்களை காலை நக்கி பிழைக்கிறீர்கள். அப்படி சாக்ஸோட நக்குனா ருசியாக இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ரொம்ப ஆபாசமாக நல்ல மனிதர்களை, நடுநிலையாளர்களை, இதையெல்லாம் கடந்து வரணும்னு நினைக்கிற அந்த இலங்கை மக்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் இந்த ஆள் இப்படி தான் பேசுகிறார். ரொம்ப கேவலமாக காலை நக்கி பிழைக்கணுமா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாரு. பா, உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடாது தான். என்ன எனக்கு வேறு வழி இல்லை. என்ன பேசுகிற நீ இருக்கிறது தமிழ்நாட்டில், சோறு திங்கிறது தமிழ்நாட்டு சோறு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் உனக்கு அங்கே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் போடுற அந்த எலும்பு துண்டு, நார்வேயில் போட்ட எலும்பு துண்டு, அமெரிக்காவில் போட்ட எலும்பு துண்டு ரொம்ப பிடிக்குதுன்னா போய் சாப்பிட்டு அங்கேயே குறைச்சி முடிச்சுட்டு வந்துரு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் மானம் கெட்டவங்க, இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், மானம் கெட்டவங்க, அடுத்தவர்களின் காலை நக்கி பிழைப்பவர்கள், இந்த வார்த்தையெல்லாம் இங்கே வச்சுக்காத. நீ யார், என்னென்ன பண்ணிகிட்ருக்கன்னு எல்லாம் தெரியும். உனக்கு ஏன் இன்னும் என்னையை விட்டு வச்சுருக்குன்னு தான் எனக்கு தெரியலை. நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு இந்தியாவை சரி இருக்கட்டும். ஸோ அப்படி தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் யார் இருக்கிறா? தமிழ்நாட்டில் பழைய தமிழை பேசிகிட்டு இருக்கிற தமிழன் இருக்கிறான். அந்த தமிழனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷனான கன்னடம் பேசுகிறவன், இன்னொரு அட்வான்ஸ்டு வெர்ஷனான தெலுங்கு பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க. இது போக அதே தமிழன் கிறிஸ்துவனாக மாறி இருக்கிறான், அதே தமிழன் இஸ்லாமியனாக மாறி இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் தான் இங்கே இருக்கிறாங்களே தவிர நீ வேற யாரை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கிற? யாரை வந்து அடிமைப்படுத்தணும், யாரை விரட்டிட்டு இங்கே இருக்கணும்னு பேசுகிற? யாரோ சவக்குழி தோண்டி வைக்கிற மாதிரி இது பிற மொழியாளர்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிற. என்ன நினச்சிப்பா பேசுகிற? என்ன பேசுகிற? நாட்டை கூறு போடுறதுக்கு என்ன? அதுக்கு தான் காசு கொடுத்து உனக்கு வந்து பேச வச்சுருக்கிறான் நான் இலங்கை தமிழன். அடக்கி வாசி. உனக்கு வந்து இனியும் உனக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி பிளவுவாதிகள், தீவிரவாத எண்ணம் கொண்டவங்க, இந்த வஞ்சக எண்ணம் கொண்டவங்களை வளர்த்து விட்டு தான் இப்போ நடக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த கலவரங்கள் காரணமாகுது. ஏதோ போனால் கொஞ்ச நாளைக்கு குறைச்சிட்டு அப்புறமே போயிடுவாங்க அப்படின்னு.
என்ன ஆணவம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசி தமிழ் மக்களை, தமிழ் இளைஞர்களை எல்லாம் இப்படி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி கிளப்பி விட்டு அவர்களை தூண்டி விடுறீங்களா வன்முறைக்கு? வன்முறைக்கு தூண்டி விடுறீங்களா நீங்கள்? யார் எந்த பிறமொழியாளர்கள் தமிழர்களை நாங்கள் கொல்ல போகிறோன்னு இங்கே நின்னாங்க? விட்டால் ஏதோ சவக்குழி தோண்டி வைக்கிறதுக்கு சமோன்ற நீ என்ன பேசுகிறீங்க? வார்த்தைகளை அளந்து பேசுங்க. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான், தமிழ் இனத்தவர் தான். முட்டாள்தனமாக இன்னொரு இதில் இன்னொன்று பேசி இருந்தீங்க, முத்தமிழும் பேசினாலும் தெலுங்கன் தமிழன் ஆக முடியாதுன்னு. அட முட்டாளே, நீ மற்றவங்க எல்லாரையும் தமிழர்களை முட்டாள் நாயேன்னு சொல்லியிருந்த எல்லாரையுமேமோ தமிழ்நாட்டு மக்களை நான் உன்னை நாயின்னு கூப்பிட மாட்டேன். ஏன்னா நாய் நன்றி உள்ளது. அதனால் நான் உன்னை நாயின்னு கூப்பிட்டு நாயை அசிங்கப்படுத்த மாட்டேன். அட முட்டாளே, தமிழனாக இருந்தவன் தான் தெலுங்கனானான். அதனால் அவன் புதுசாக தமிழ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே தமிழ் தெரியும். காலங்காலமாக தமிழை பேசி அந்த தமிழை அவனுடைய அறிவு கொண்டு அந்த தமிழினுடைய ஒரு புது வெர்ஷனை உண்டாக்கி அதை தெலுங்குன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் தெலுங்கர்கள். அதே மாதிரி தான் கன்னடர்களும். அதனால் இனி புதுசாக இனத்துக்கு ரிவர்ஸ் கியரில் போய் மறுபடியும் தமிழர் ஆக வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவன் தெலுங்கனாக இருக்கும் பொழுதே அவன் தமிழை நேசிக்கிறவன் தான், தமிழ் தெலுங்கு ரெண்டையுமே பேசக்கூடியவன் தான். இந்த சின்ன புரிதல் கூட உனக்கு இல்லையா? இல்லாட்டி இதை மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடாதுன்னு பொய் சொல்லிட்டு தெரியுவீங்களான்னு தெரியல. ஆனால் மக்களை பிளவு போடுற இந்த இதெல்லாம் வேண்டாம். ஆனால் மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் இல்லை, எந்த மக்களும் இல்லை. இப்போவேமோ மன்னன் பேசும்போதே சொல்கிறாரு, வெளிநாடுகளில் இந்த ஜூலை 23க்கு நினைவு தினம் வச்சா 10 இலங்கை தமிழர்கள் கூட வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியுதா? இப்போ அவர்கள் புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இந்த தீவிரவாத கருத்துக்கு இதுக்கெல்லாம் வரக்கூடிய இந்த ஜென்சி இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. யாரெங்கிட்டையும் கொண்டே மண்டையை கொடுத்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களே அதிலிருந்து விலகி இருக்கிறாங்க. அவர்கள் இனி இங்கேருந்து எங்கே போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது. தமிழ்நாட்டு தமிழர்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அதனுடைய மிக தெளிவான ஆதாரம் என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் இந்த நாட்டை மொழி ரீதியாக மக்களை பிரித்து பிளவு பண்ணணும், கூறு போடணும்னு நினச்சிட்டு இருந்த சீமானை நல்ல முட்டியில் தட்டி முடக்கி இப்படி மூலையில் உட்கார வச்சுருக்கிறாங்கல்ல, அதுதான் ஆதாரம். தமிழ்நாட்டு மக்கள், முக்கியமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள். பிளவுவாதத்தையோ யாரும் தங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதையோ அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. இங்கே யாரும் அதை இந்த பிளாக் ஜூலை அவங்களுக்கு மட்டும் இல்லை, பிளாக் ஜூலை எல்லாருக்குமே ஒரு படிப்பினை. ஒரு தீவிரவாத கருத்து, தான் மட்டுமே வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தீவிரவாத கருத்து, அந்த கருத்தியலை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்படுற ஒரு வன்முறை அரசியல், அது கடைசியில் எங்கே கொண்டு போய் முடியுங்கிறதுக்கு பிளாக் ஜூலையும் முள்ளிவாய்க்காலும் மிகச்சிறந்த உதாரணங்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுதான் வச்சுருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அதற்குள்ளே போக மாட்டாங்க. அதனால் மன்னன் இப்படி பேசி அவர்களுக்கு உசுப்பேற்றுறது, அது ஈழப்போரில் நடக்காத பல விஷயங்களை நடந்ததாக பொய் சொல்கிறது, அதே மாதிரி நடந்த பல விஷயங்களை மறைச்சும் பொய் பேசுகிறது, இதை நிறுத்திக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்னையும் பார்த்தேன். வழக்கம் போல் திராவிடர்களை திட்டினீங்க, திராவிடர்களை துரோகிகள்னு சொன்னீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லியாச்சு. நீங்கள் இதை உங்கள் மண்டையில் இது ஏறாது அப்படிங்கிறது தெரியுது. ரைட்டு, உங்களுக்கு மண்டைக்கு வெளியே இருக்கிறதுலாம் ஒருவேளை மண்டைக்கு உள்ளே இருக்குதோ என்னவோ, அதனால தான் திராவிடர்களை துரோகிகள்னு எங்களை சொல்கிறீங்க. ஆனால் அதுதான் இருக்கட்டும், அது வழக்கமாக சொல்கிறது. ஆனால் இந்துத்துவாவை என்னத்திற்கு திட்டியிருக்கீங்க. 3 இடத்துல இந்துத்துவா மேலே நீங்கள் கறி பூசுறீங்க. இந்துத்துவா ஏதோ ஒரு வகையில் ஈழப்போராட்டத்தில் துரோகம் பண்ணிருச்சுன்ட்டுன்னு. இது புதுசாக இருக்குதே, இது யாருமே இது வரைக்கும் சொன்னது இல்லையே. நீங்கள் இதுக்காக புதுசாக இப்போ சொல்கிறீங்க. இதற்கான உள் அர்த்தம் என்ன? இல்லை இது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுக்கு எதிராக இல்லாட்டி இந்திய அரசுக்கு எதிராக ஏதாவது மறுபடியும் கலவரம் ஏதாவது தூண்டணுங்கிறதுக்காக, மக்களை தூண்டுறதுக்காக இதை பேசுகிறீங்களா? இந்துத்துவாவுக்கும் ஈழப்போருக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் எதுக்கும் கொண்டு போய் முடிச்சு போடுறீங்க. மன்னன் இதை நிறுத்திக்கோங்க. இந்த தமிழ்நாட்டை அங்கே இலங்கையிலையும் அவங்க கூறு போட நினச்சதுன்னு நடக்கலை. இங்கே தமிழ்நாட்டில் கூறு போட வேண்டிய வேலையையும் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு கொடுக்குற வாய்க்கூலி கொடுக்குற முதலாளிகளுக்கும் இது புரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ளே எல்லாரும்
வன்முறையை விட்டு ஒன்றாக சேர்ந்து வாழ்வது எப்படி, ஒன்றாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வைக்க வேண்டியது தான் ஜூலை 23னுடைய முக்கியத்துவமே. எங்கெங்கெல்லாம் அமைதி இருக்குதோ, எங்கே ஒற்றுமை இருக்குதோ, அங்கே மட்டும்தான் நிம்மதியான வாழ்வும் வளமையான வாழ்வும் இருக்க முடியும். அங்கே மட்டும்தான் மக்கள் தலைத்து வாழ முடியும். முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜூலை பிளாக் ஜூலையினுடைய படிப்பினையாக அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நம்ம இனிமேல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரை. ஓகே, பாய்.